நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 11. ஆதி அலுவலகத்திற்கு வந்தவுடன் யாழினி அவனிடம் பேப்பர்களை காட்டினாள். அவற்றில் ஒரு சில திருத்தங்களை சொன்னவன் அடுத்த நாள் எல்லாவற்றையும் ரெடியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள சொன்னான். இதற்கிடையில் யாழினி அவள் ஆர்டர் செய்த புக் பார்சல் வீட்டுக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொண்டு அலுவலகம் வந்தாள். சார், என்ன யாழினி, ஆர்டர் பண்ண புக் பார்சல் நேற்று வந்தது என்றபடி பார்சலை கொடுத்தாள். இங்கே வைங்க, விஷ்ணு வரட்டும் என்றவன் விஷ்ணுவிற்கு ஃபோன் செய்தான். டே வாடா என்றவன் அந்த பார்சலை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான். அதில் முகவரி, டெலிவரி நம்பர் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருந்தது. எப்போ ஆர்டர் பண்ணீங்க யாழினி? சண்டே சார். நேற்று தான் வந்தது இல்லையா? எஸ் சார். ஆதி யாழினியிடம் விசாரித்து கொண்டிருக்கும்போது விஷ்ணு வந்தான். என்னடா, ஆர்டர் பண்ண சொன்ன புக்கு வந்துடுச்சு பாரு என்றபடி பார்சலை கொடுத்தான். அது ஒரு அட்டையில் மடித்து பார்சலாக வைக்கப்பட்டிருந்தது. பார்சலின் நடுவில் கம்பெனியின் பெயரை சுற்றி ஒட்டியிருந்தார்கள். அட்டையை பிரித்தவுடன் அதற்கான பில் உள்ளே இருந்தது. புத்தகம் பாலித்தீன் கவரால் சுற்றப்பட்டு இருந்தது. டே ஆதி, பாருடா எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாடா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் என்றவன் யாழினியிடம் மெசேஜ் ஏதாவது வந்ததா என்று விசாரித்தான். ஆமாம் சார். எங்கேருந்து வந்தது, எப்படி டெலிவரி ஆகுதுன்னு எல்லாமே மெசேஜில் வந்தது. டே பாத்தியா, நம்மளும் பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணணும் என்று விஷ்ணுவிடம் சொன்னான். ஓகேடா என்றவனிடம் தேவ் எங்க என்று விஷ்ணுவிடம் கேட்டான். அவன் ஒர்க் பார்த்துட்ருப்பான். ஏண்டா? சிறிது நேரம் யோசித்தவன் ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டினான். ஓகே யாழினி, இன்றைக்கி நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. வெளியே வா? இவனோடையா என்ற யோசனையுடன் அவனை பார்த்தாள். என்ன யோசனை? நத்திங் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாம், ஒர்க் பாருங்க. ஓகே சார். ஆதி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தவன், டே நம்ம லாயரை பார்க்கணும், எப்போ போகலாண்டா? மச்சி, என்ன மேட்டர்? ஒரு டவுட், அவர்கிட்ட விசாரிச்சுட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண சொல்ல வேண்டியது தான். எப்போ போகலான்னு சொல்லு. ஓ, நேற்று சொன்னியே அதுவா? ஓகேடா, ஈவினிங் போகலாமா? டன். நானும் நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் மச்சி. தேவ் எப்படிடா பிஹேவ் பண்ணுறான்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன், ஒரி பண்ணிக்காத. ஒரியா என்று சிரித்தவன், பட் அவனுக்கு இதுதான் கரெக்டு, பார்க்கலாம். நண்பனுடையான் எதற்கும் வஞ்சான் என்றபடி அவன் கையை நிகழ்ச்சியுடன் பிடித்தான். அதில் துணுக்குற்ற விஷ்ணு, மச்சி இன்னைக்கு அவுட்டிங் போவோமா? நீ இருக்கிறப்ப எனக்கு என்னடா கவலை? டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுடா. நான் வேணா மித்ரா கிட்ட உன்னை பற்றி சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவன்னு. அப்பா, டே மகராசா, அந்த பொண்ணு தெரியாமல் இடிச்சதுக்கே 2 நாளாக தரையில் புதையலை தேடிட்டுருக்கு. இதில் நீ வேறையாடா என்று விஷ்ணு ஜெர்கானான். என்று வாய் விட்டு சிரித்த ஆதியை பார்த்தவன் அவனை யோசனையுடன் நோக்கினான். டே மச்சான், ஏனடா என்னை இப்படி சைட்டடிக்கிற? அவனா நீ என்று ஆதி கிண்டல் பண்ண விஷ்ணு அவனை செல்லமாய் அடித்தான். மச்சி, நான் வேலையை பார்க்க போகிறேன்டா, உன்னோட ரோதனையாக போச்சு என்று புலம்பிக் கொண்டு விஷ்ணு கிளம்பினான். இவர்களின் கிண்டல் பேச்சில் யாழினிக்கும் சிரிப்பு வந்தது. அவள் சிரிப்பை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தாள். விஷ்ணுவை பார்க்கவும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. ஓ மை காட், உன்னை எப்படி மறந்தேன் தங்கச்சி, அண்ணன் பாவண்டா, வேலை பாருடா என்று அவன் குரலில் ஏற்ற இறக்கத்துடன் தன்னை மறந்து சிரித்தவள், வரம் கொடுத்தோம் பக்தா என்று கிண்டல் அடித்தாள். விஷ்ணு கையை உயர்த்தி கும்பிட்டபடியே வெளியேறினான். ஆதி அவளின் புன்னகையை திகைப்புடன் பார்த்தான். பிறகு சிறிது நேரத்தில் ஆதியுடைய மென்பொருள் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார்கள். அங்கு அவனுடைய கம்பெனியின் ப்ராஜெக்ட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை கூப்பிட்டவன் மென்பொருளை பற்றி விசாரித்தான். எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க என்று விசாரித்தான். செகண்ட் மேட்யூல் போயிட்டுருக்கு சார். ஓகே, இன்னும் எவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் வேணும்? 2 வீக்ஸ் சார். ஓகே விஜய், பட் கம்ப்ளீட் சூன். நம்ம சீக்கிரம் லான்ச் பண்ணணும். இட்ஸ் மை ப்ளஷர் சார்.
என்று புன்னகையுடன் கூறினான். பிறகு சில குறிப்புகளை தந்தவன், விஜய், திஸ் இஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஐ வில் மேனேஜ். ஓகே, திரும்ப பார்க்கலாம் என்றவன் யாழ்னியிடம் கிளம்பலாமா என்றான். என்னை எதுக்கு வர சொன்னான்? இப்போ திரும்ப போகலான்னு சொல்கிறான் பக்கி என்று அவனை திட்ட, யாழ்னி என்ன யோசனை? ஓ அதுவா, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு யோசிச்சேன் சார். ஹலோ, நீ என் பிஏ, ஸோ வந்து தான் ஆகணும். தேவையில்லாமல் யார் கூட்டிகிட்டு வந்தா? இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்னு நோட் பண்ணியா? அட பாவி, இப்படி செக் வச்சுட்டானே. நம்ம இவனை திட்டிட்டு தானே இருந்தோம். ஹலோ, என்ன ட்ரீம் என்று நக்கல் குரலில் கேட்டான். ஒரு நிமிடம் யோசித்தவள் அவன் சொன்னதை பற்றி விளக்கம் கொடுத்தாள். ஆதி அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தவன், மை காட் யாழ்னி, வாட் இஸ் திஸ்? உனக்குள்ளே இப்படி ஒரு அம்பி இருக்கான்னு தெரியலையே. சார், எப்படி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க? சார், இது என் ப்ரொஃபஷன், அப்படித்தான் பதில் வரும் என்று கெத்தான பதில் கொடுத்தாள். ஓ என்று தலையாட்டியவன், சரி கிளம்புங்க என்றபடி அலுவலகம் வந்தார்கள். என்ன இவன் நோண்டுவான்னு பார்த்தோம். சார் பதில் சொல்லலை. அவனோ ஐடின்னு சொல்கிறா, அப்புறம் ஏன் இங்கே ஒர்க் பண்ணுறா என்ற யோசனையுடன் காரை ஓட்டினான். அலுவலகம் வந்தவுடன் மீதி இருக்கும் வேலையை முடித்தவள் அன்று சிறிது தாமதமாக வீட்டிற்கு கிளம்பினாள். அவள் வேலை செய்வதை கவனித்தவன், யாழ்னி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி லேட். இல்லை சார், இன்றைக்கி ஒர்க் முடிச்சிட்டா நாளைக்கு எல்லாமே கிளியர் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் சார், அதனால தான் என்று விளக்கம் சொன்னாள். பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க என்றவன், நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா என்று அவன் கேட்க, சார், ஐ ஹாவ் வெஹிக்கிள், நான் போயிடுவேன் என்று வெடுக்கென சொன்னாள். ஹலோ, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோபப்படுற என்று அவனும் பதிலுக்கு கேட்டான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்ன புரியாது? அதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலையை நான் பார்த்துப்பேன். ஹலோ, ஒன்று கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் தான் பேசுவீங்களா? நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? சார், அப்படியெல்லாம் ஒரு ஜென் கூட போக முடியாது. ஐ ஹேவ் சம் ரூல்ஸ், ஓகே? என்ன ரூல்ஸோ? உனக்கெல்லாம் அமைதியாக சொன்னால் புரியாது என்று நினைத்தவன், ஜஸ்ட் சட் டவுன் அண்ட் கோ டு ஹவுஸ் என்று கத்தினான். அவனது கத்தலில் அதிர்ந்தவள் அவனை முறைத்து கொண்டே வெளியேறினாள். அந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர்களது நண்பன் அருணுடன் ஒருவன் வந்தான். ஹாய் வசி என்றபடி கையாட்டி கொண்டே வந்தான். மச்சி, என்னடா இவ்வளோ லேட் பண்ணிட்ட? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இல்லடா, இவருக்காக வெயிட் பண்ணதில் லேட் ஆயிடுச்சு என்றவன், மீட் மிஸ்டர் ராஜ் என்று அறிமுகப்படுத்தினான். ஹாய் என்றபடி கை கொடுத்தவன், ராஜ், இவன் வசி, அவன் கிஷோர் என்று அவர்களை அறிமுகப்படுத்தினான். சொல்லுடா என்று வசி ஆரம்பிக்க, ஹேய் சாரி, என்ன சாப்பிட்றீங்க என்று ராஜிடம் உபசரித்தான். பின் பொதுவான விசாரிப்புகளுக்கு பிறகு அவனுடைய நண்பன் விஷயத்தை கூற வசி யோசனையுடன் அவர்களை பார்த்தான். டே மச்சி, என்ன யோசிக்கிற? பார்க்கலாண்டா, யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு. சரிடா, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய் ராஜ் என்றபடி நண்பர்களிடம் விடை பெற்றான். ஆதி யோசித்து கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான். இவ எங்கே போனா? ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரத்துக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்டா. அவன் யோசனையுடன் அவளை தேடிக்கொண்டிருக்கும் போது ஏதோ தோன்ற வண்டியை நிறுத்தினான். அங்கே ஒரு பெண் ஒருவனை தன் கைப்பையில் அடித்து கொண்டிருந்தாள். இன்னொருவன் அவளை தாக்க நினைக்க அவனை தனது பெப்பர் ஸ்ப்ரேயின் மூலம் தாக்கியவள் வேகமாக அங்கிருந்து ஓடினாள். இதனை பார்த்தவன் பதறி போய் அவளிடம் செல்ல யாழினி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். இதனை எதிர்பார்க்காதவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். சார், எனக்கு பயமாக இருக்கு, என்னை காப்பாத்துங்க என்று அவள் பயத்தில் கதறினாள். யாழினி, என்ன ஆச்சு, இங்கே பாருங்க என்று அவன் அவளை சமாதானப்படுத்த முயல அவளோ கண்களை இறுக மூடிக்கொண்டாள். யாழினி அடுத்த நாளைக்கு தேவையானதை விரைந்து முடிக்க ஏதுவாக அன்று தாமதமாக அனைத்து வேலையை முடித்துவிட்டு கிளம்பினாள். மித்ரா அவளுக்கு துணையாக இருப்பதாக சொல்ல யாழ்னியோ மித்ராவின் அம்மா திட்டுவார்கள் என்று காரணம் கூறி அனுப்பினாள். அவளோ விரைந்து செய்து கொண்டிருக்க இடையில் ஆதியுடன் ஏற்பட்ட சண்டையில் அவனை திட்டிக்கொண்டே வேகமாக வண்டியை ஓட்டினாள். ஆனால் நன்றாக சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டி திடீரென ஆஃப் ஆகவும் என்னவென்று புரியாமல் திணறினாள். அவள் எவ்வளவோ ஸ்டார்ட் செய்த போதும் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. அவள் என்னவென்று புரியாமல் செக் செய்ய அங்கே பெட்ரோல் காலியாக இருந்தது. ஓ காட், இதை எப்படி மறந்தேன் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் சுற்றுச்சூழலை கவனித்தாள். அந்த இடம் இருட்டாக ஆள் அரவமற்று இருந்தது. அது இருமருங்கிலும் மரங்கள் இருக்க இருட்டில் அந்த இடம் அவளுக்கு பயங்கரமாய் காட்சியளித்தது. இந்த சூழ்நிலையில் 2 ஆண்கள் அந்த பக்கம் வர அவர்களின் பார்வையில் யாழினி பயந்து ஓடினாள்.
அப்படியும் ஒருவன் அவளை பிடிக்க தன் ஹேண்ட்பேக்கில் அவனை அடித்தவள் இன்னொருவன் அவன் பக்கம் வரவும் பெப்பர் ஸ்ப்ரேயை அவனை நோக்கி அடித்தாள். எப்போதும் தைரியமாக இருப்பவள் அன்று தன்னையே மீறி பயத்தில் இருந்தாள். அப்பொழுது ஆதி வர அவனிடம் தஞ்சம் அடைந்தாள். யாழ்னியை துரத்தியவர்கள் அவனை பார்த்ததும் திடுக்கிட்டு நின்றார்கள். வெயிட் யாழ்னி என்றவனின் கையை அவள் அப்போதும் பிடித்து கொண்டிருக்க அவளை பார்த்து புன்னகைத்தவன், காரில் உட்காரு பேபி, பயப்படாத, நான் வந்துடுறேன் என்று அவளை காரினுள் உட்கார வைத்தவன் அவளது கன்னம் தட்டி சென்றான். வெளியே போனவன் அவர்கள் 2 பேரையும் புரட்டி எடுத்தான். யாழினியோ கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். யாழ்னி, உன் ஸ்கூட்டி எங்க? அது ஸ்டார்ட் ஆகலை, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று திக்கி திணறி பேசினாள். அவளை கவனித்தவன் முகம் கனிவாக மாறியது. அவள் இன்னமும் நடுங்கி கொண்டிருந்தாள். யாழ்னி பேபிக்கு என்னாச்சு என்ற அவனின் மிருதுவான குரலில் அவள் பிரமிப்புடன் அவனை பார்த்தாள். என்னாச்சு பேபி என்று பார்க்க அந்த கண்களில் இருந்த பாவனையை அவனை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. சிறிது நேரம் இருவரும் பேச தோன்றாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தார்கள். முதலில் சுதாரித்த ஆதி, ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகல என்று கேட்க, அது பெட்ரோல் தீர்ந்துருச்சு சார் என்றவளை உன்னை என்ன செய்தால் தகும் என்பது போல பார்த்தான். யாழ்னி, நீங்கள் என்ன சின்ன குழந்தையா, இதை கூட நீங்கள் கவனிக்க மாட்டீங்க என்று ஆதி யாழ்னியை திட்ட ஆரம்பிக்க அவள் பார்வையை கவனித்தவன் வார்த்தைகள் வராமல் தடுமாறினான். அவன் நினைவுகள் எங்கெங்கோ செல்ல அதை கட்டுப்படுத்தியவன் தனது டிரைவருக்கு ஃபோன் செய்து அவளது ஸ்கூட்டியை அவளது வீட்டில் நிறுத்த சொன்னான். இருவரும் எதுவும் பேசாமல் அவரது யோசனைகளில் இருக்க வீடு வந்ததும் யாழ்னியை அழைத்தான். அவளோ கனவிலிருந்து விழிப்பவளைப் போல அவனை பார்த்தாள். பாய் பேபி, டேக்கர், எப்பவும் பயப்படக்கூடாது, ஓகே என்று கனிவுடன் கூற அவள் சரி என்று கூட சொல்ல தோன்றாமல் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள். ஆதி தலையசைத்து அவளிடம் விடை பெற்றான். அன்று இரவு இருவரும் தங்கள் நினைவுகளில் நித்திரையை தொலைத்தார்கள். அடுத்த நாள் யாழ்னி ஏதேதோ யோசனையுடன் அலுவலகத்திற்கு கிளம்பினாள். யாழினி வந்ததும், நேற்று எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டிங்களா என்று கேட்டவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். டேய், ஒழுங்காக வேலை செஞ்சிட்டு இருந்தவளை கிளம்ப சொல்லிட்டு இன்னைக்கு என்னடா விசாரணை பண்ணுற என்றபடி அவனை முறைத்தாள். என்ன பார்த்தா? சார், ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஒர்க் என்றபடி அவள் கணிப்பொறியை ஆன் செய்ய அதுவோ மேற்கொண்டு உள்ளே போகாமல் சண்டித்தனம் செய்தது. அவள் ஏதேதோ செய்தும் கணிப்பொறி அதன் வேலையை காட்ட என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பினாள். யாழ்னி, என்ன யோசனை? சார், சிஸ்டம் ஒர்க் ஆகலை. வாட்? என்ன சின்ன பொண்ணாட்ட ரீசன் சொல்கிறீங்க என்று அவன் கத்தினான். சார், சிஸ்டமில் இருந்த ஃபைல்ஸ் டெலீட் ஆகிடுச்சு. யாழ்னி, ஆர் யூ சீரியஸ்? என்ன பேசுகிறீங்க என்று அவன் காட்டமாக கேட்டான். சார், எல்லா ஃபைலும் சேவ் பண்ணிட்டு தான் போனேன், பட் ஓப்பன் பண்ணால் எரர் காமிக்குது என்று அவள் விளக்கம் சொல்ல அவன் கொதித்தான். கெட் அவுட்! இதுக்கு மேலே இங்கே நின்னா என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஹாவ் யூ பிஹேவ் திஸ் என்று இறுகிய குரலில் கேட்டான். அவனது குரலில் ஒரு கணம் கண்களில் நீர் கோர்க்க அடுத்த நிமிடம் தன்னை சுதாரித்தவள், சார், நாங்கள் உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் என்று அவனிடம் அனுமதி கேட்க, சார், ஃபைல் அதில் இருக்கும் என்றவள் அவனது கணிப்பொறியில் உள்நுழைந்து நெட்வொர்க் ஆப்ஷனில் ஃபைல்களை வெளியே எடுத்தவள் அவற்றை பிரிண்ட் எடுக்க ஆரம்பித்தாள். இந்த கலைவரத்தில் விஷ்ணுவும் தேவும் வர, என்னாச்சு என்றபடி இருவரும் வந்தார்கள். அண்ணா, எப்படி சிஸ்டமில் இருக்க ஃபைல் மிஸ் ஆச்சுன்னே தெரிலண்ணா என்று அவள் சொல்ல, தேவ் கிண்டலுடன் அவளை பார்த்தான். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் ஃபைல் ரெக்கவர் பண்ணிட்டேன் என்றதும் அவன் முகம் போன போக்கை பார்த்து சிரித்தாள். என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி போகுது என்று ஆதி இறுகிய குரலில் கேட்க, நத்திங் ஆதி, இவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு திங்க் பண்ணினேன். ஓ அப்படியா, சரி, கம்ப்யூட்டர் செக்ஷனில் போய் இங்கே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ண சொல்லு என்றவனை கூர்மையாக பார்க்க, என்ன பார்க்குற, போய் சொல்லு என்று ஆதி கட்டளையிட்டான். சரி என்றபடி அவன் வெளியேறினான். என்னாச்சுடா? அதை ஏண்டா கேட்குற? காலையில் வந்த உடனே இந்த யாழ்னி டென்ஷன் பண்ணி விட்டா. அண்ணா, உங்கள் ஃப்ரெண்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் என்று ஆதியை முறைத்தாள். என்னாச்சுடா என்று யாழ்னியிடம் விஷ்ணு விசாரிக்க, அவள் நடந்ததை சொன்னவுடன் விஷ்ணு ஆதியை கோப பார்வை பார்த்தான். டே பொங்காத, நான் டென்ஷனில் ஏதோ பேசிட்டேன் என்றவன் ஞாபகம் வந்தவனாய், மச்சி, இன்னைக்காவது ஈவினிங் கண்டிப்பாக போகணுண்டா,
நானா வேண்டான்னு சொன்னேன், நீ தான் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்த என்றவனை யாழ்னி விசித்திரமாக பார்த்தாள். அதில் துணுக்குற்றவள் என்னன்னா என்று அவள் விசாரிக்க, யாழ்னி டைம் ஆயிட்டே போகுது, வர்க்க பார்க்கலாமா என்று கேட்க, அவனை ஒரு பார்வை பார்த்தவள் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அன்று முழு மூச்சாக வேலையை முடித்தவுடன் தான் யாழ்னிக்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்த ஒரு வாரம் எப்போதும் போல் செல்ல யாழ்னி அலுவலகத்திற்கு செல்லும்போது அவள் பாதையில் ஒருவன் குறுக்கிட திடுக்கிட்டு பிரேக்கிட்டாள். அவளை குறிவைத்து வந்தவன் அவளது வண்டியினுள் ஏதோ போட்டவன் சீக்கிரம் போங்க என்று கத்தினான். அதை பின்னால் வந்தவன் கவனிக்க அவன் அவளை பார்த்த பார்வையில் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் மலைத்து நின்றான்.